வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு ஜாகிர் ஹுசைன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று. திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீதான அச்சமே இல்லை அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் செய்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தீவிரமாக திமுக கையாளுகிறதுன்னு முதல்வர் பேரவையில் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். சட்டம் ஒழுங்கு விவகாரம் ஏன் தொடர் விவாத பொருளாக இருக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் பங்கேற்றிருக்கிறார். அதிமுகவிலிருந்து பேராசிரியர் திரு கல்யாணசுந்தரம் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுமன் ஸ்ரீராமன், சட்டம் ஒழுங்கு விவகாரம் ஏன் தமிழ்நாட்டில் தொடர்ந்து விவாத பொருளாக இருக்கிறது? இதற்கு முன்பும் பல நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். திரு ஜகுபர் அலி கொலை குறித்தும் பேசியிருக்கிறோம், விவாதிச்சிருக்கிறோம். தற்போது திரு ஜாகிர் ஹுசைன் கொலை குறித்தும் நம்ம விவாதிக்கிறோம். ஆனால் பேசுபொருளாக இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச வேண்டிய தேவை இருந்துகிட்டே இருக்கு. சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு மோசமடைந்திருக்கிறதா தமிழ்நாட்டில்? சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் பல ஃபேசட்ஸ், பல விதமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல ஒன்று, சில மர்டர்ஸ், அதாவது மர்டர் ஃபார் கெயின், மர்டர் இன் ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்னு வாங்க, ஒரு கோபத்துல நடக்கக்கூடிய ஒரு கொலை, இல்ல இரு கேங் இடையே நடக்கக்கூடிய கொலைகள். இது ஒரு விதமான கொலைகள். எந்த அரசு ஆட்சிக்குள்ள இருந்தாலும் இத்தகைய சம்பவங்களை முழுமையாக தடுப்பதுங்கிறது கடினம். இங்கு என்ன சிக்கல் வருகிறது என்றால், இந்த சமீபத்தில் நடைபெற்ற இரு கொலைகள், அது வந்து ஜகுபர் அலியாக இருக்கட்டும் இல்ல ஜாகிர் ஹுசைனாக இருக்கட்டும், இந்த இரண்டு கேசஸ்லயும் அவங்க காவல்துறையிடம் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிவிக்கிறதாக நமக்கு செய்தி வந்திருக்கு. முன்கூட்டியே அவங்க தெரிவிச்சிருக்கிறார்கள். அவங்க சமூக வலைதளங்கள்ல வெளியிட்ட காணொலியும், சமூக வலைதளங்கள்ல காணொலி போட்டிருக்காங்க. சோ இதுல அதுதான் நான் சொல்றேன், கொலை என்று, மர்டர் என்று ஜெனரலா பார்க்கும்போது பல விதம் அதுல இருக்கிறது. அதுல காவல்துறை மீது ஏன் இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது என்றால், இப்போ ஒன்று, இவர்கள் ஆக்டிவிஸ்ட், ஏதேனும் ஒரு ஊழலை பற்றியோ இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனை, சமூக பிரச்சனையை பற்றியோ ஜகுபர் அலி போன்றவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று வெளிப்படையாக கூறிய பிறகும் இந்த கொலை நடக்கிறதுங்கிறது தான் மிக முக்கியமான டிஃபரன்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இன்று ஈரோட்ல ஒரு நபர் அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஹிஸ்டரி ஷீட்டர் என்று கூறப்படுகிறார். அவர் கார்ல தாக்கப்பட்டு கொல்லப்படுகிறார். அது நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ கூட இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. இதுக்கு நீங்க நேரடியாக காவல்துறையை குறை சொல்ல முடியுமான்னா, நேரடியா அது எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அந்த காவல்துறை ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது டோட்டலா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு நேரடியாக என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று ஒருவர் கூறுகிறார், அவரை நீங்க தவிர்க்கிறீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. சோ சட்டம் ஒழுங்குல 3-4 ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒன்று, மர்டர்ஸ், இந்த மாதிரி கொலைகள், கொள்ளைகள், இது ஒன்று. இரண்டாவது, கஸ்டோடியல் டெத். உங்களுக்கு நினைவு இருக்கும் கார்த்திகேயன், ஜெயராஜ், பெனிக்ஸ் இருவர் காவல் நிலையத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் உயிரிழந்தார்கள். அது எவ்வளவு தமிழ்நாட்டையே உலுக்கியது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் 12க்கும் அதிகமான கஸ்டோடியல் டெத் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏன் மீடியா அதை பத்தி ஹைலைட்டே பண்ணல? சோ இதுல என்னன்னா, சட்டம் ஒழுங்கு என்பது மீடியா விருப்பப்பட்டால் அது நன்றாக இருக்கும். மீடியா அதை கொண்டு ஹைலைட் பண்ணவில்லை என்றால், ஏன்னா நான் கஸ்டோடியல் டெத் நான் ஏன் எடுத்துக்காட்டா சொல்றேன்னா, சமூக ஆர்வலர்கள், நடிகர்கள் எல்லாரும் பொங்கி எழுந்தார்கள். ஜெயராஜ், பெனிக்ஸ் அவர்களுக்கு நடத்தப்பட்ட அந்த கொடூர தாக்குதலுக்கு நிச்சயமாக அந்த காவல்துறை அதிகாரிகள் பதில் சொல்லி ஆக வேண்டும். மாற்று கருத்தே இல்லை, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால்
அதுக்கு பிறகு 12 பேர் இறந்திருக்காங்களே கஸ்டோடியல் டெத்னு. 15 நபர்கள் என்கவுண்டர்ல வந்து இப்ப பொதுமக்கள் எல்லாரும் ஆதரிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் an encounter is a failure of the judicial system. இதுல என்னன்னா காவல்துறை கஸ்டடியில இருக்கிறவங்களே வந்து என்கவுண்டர் செய்யப்படும் போது நிச்சயமா அதுவும் கேள்வியாகும். சோ நீங்க வெறும் ஒரு கொலை கொள்ளை அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கிட்டு நான் வந்து தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர் ஹஸ் கொலாப்ஸ்ட்னு சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு மிகுமைப்படுத்தி பேசுற ஒரு விஷயம். ஆனால் காவல்துறையினுடைய செயல்பாடுகளின் மீது மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் தான், சட்டத்தின் ஆட்சி மீது அச்சமே இல்ல, இந்த மாதிரி தவறு செய்பவர்களுக்கு சட்டத்தின் ஆட்சி மீது அச்சமே இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இல்ல, ரெண்டு விதமான அச்சமே இல்லைன்னு நான் சொல்றேன். ஒண்ணு வந்து சட்டத்தின் ஆட்சி மீது பயம் இல்லாமல் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, காவல்துறைக்குள்ளேயே தவறு செய்யும் அதிகாரிகளுக்கும் பயம் இல்லை. அதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. தவறு யாராவது செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கவலை வந்து காவல்துறையிடம் இன்று காணப்படவில்லை. அதனாலதான் அந்த ஆங்கிலத்துல அந்த வார்த்தைக்கு பெயர் இம்பியூனிட்டி. எல்லா காவல்துறைக்கும் ஓரளவுக்கு அந்த இம்பியூனிட்டி இருக்கும். எந்த அரசாக இருந்தாலும் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த இம்பியூனிட்டிங்கிறது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதுதான் வந்து கவலை. நான் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை, ஒரு டிரான்ஸ்பர், ஒரு சஸ்பென்ஷன், ஒரு நாள் பல்வீர் சிங் என்ன ஆனாரு ஜனவரி 24 திரும்பி வந்துட்டாருல்ல. அவர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்தோம். எவ்வளவு நாள் அவர் சஸ்பெண்ட் ஆனாரு. சோ நீங்க வந்து நீங்க இந்த மாதிரி தவறுகளை செய்தாலும் அரசு உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற கவலை மக்களுக்கு. ஒரு பக்கம் அவங்களுக்கு பயம், நம்ம வந்து நம்மளுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது மக்களுடைய பயம். ஆனால் காவல்துறைக்கு பயமே இல்லாமல் போய்விட்டது. அவர்களுக்கு காவல்துறை மீது நடத்தப்படும். ஜாகிர் ஹுசேன் யாரு? அவரும் காவல்துறையில் இருந்தவர் தானே, ஓய்வு பெற்றவர். சோ ஓய்வு பெற்றவர் தானே. அப்போ அவருக்கே வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியல காவல்துறைனா நிச்சயமா கேள்விகள் கேட்கப்படும் இல்லையா? இதுதான் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நிச்சயமாக இரும்பு கரம் என்று முதலமைச்சர் கூறினார். ஏன் அந்த இரும்பு கரம் தவறு? தமிழ்நாடு போலீஸ் போர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போலீஸ் போர்சஸ் இன் இந்தியா. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதில் கருப்பாடுகள் இருக்கும் போது நீங்க கருப்பாடுகளுக்கு மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா ஃபுல் ஃபோர்ஸ்ல கருப்பாடுகள் அதிகமாகிட்டு, அதுதான் பிரச்சனை. திரு பிரகாஷ், திரு ஜாகிர் ஹுசைன் எனக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு காணொலியில் அவர் சொல்றாரு. 8ஆம் தேதி அந்த காணொலி வெளியிடப்பட்டிருக்கு. அதற்கு முன்பு காவல்துறை உயர் அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறாரு, மாவட்ட ஆட்சியரையும் சந்திச்சிருக்கிறாரு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தெரியும் இவர் மீது அச்சுறுத்தல் இருக்குன்னு. ஓரளவுக்கு அவங்க வந்து கவனமா இருந்திருந்தா அந்த உயிர் போயிருந்திருக்காது தானே? கண்டிப்பாங்க. ஜாகிர் ஹுசேன் படுகொலைன்றது வந்து என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அவர் வந்து முதல்வர் ஸ்டாலினோட பாதுகாப்பு பிரிவில் இருந்தவர். அப்போ அவருக்கு எவ்வளோ ஆக்சஸ் இருக்கும். அவரோட வீடியோவே நான் சமீபத்தில் பார்த்து அதிர்ந்த வீடியோ சார். அது இவருடைய ஏற்கனவே ஜெகபர் அலியோடைய வீடியோ பார்த்தோம் நம்ம. அது ஒரு விதமான அப்பீலிங்க. இது வந்து என்னை கொன்னுடுவாங்க, போட்டுருவானுங்க, நான் சாக போகிறேன், அப்போ என்ன வேணா பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த மனுஷன் பொய் பேசல. சாகும் கடைசி நிமிடம் வரை சட்டத்தை வந்து நான் மதிப்பேன்றாரு, பொய் பேசல. அவர் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை. வக்ஃபு வாரிய சொத்துல அனுபவிக்கிறதுக்காக கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகி ஒரு கல்யாணமான பொண்ணை டைவர்ஸ் பண்ண வச்சு அவர் உள்ளே வந்து அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்காக சண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அதை எதிர்த்து 3 வருஷமாக அந்த சிவில் டிஸ்பியூட்டில் போராடுறாரு. முக்தவல்லியா, சாதாரண முக்தவல்லி. அவர் அந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்தவல்லின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதில் வந்து அந்த மனுஷனுக்கு இன்டெகிரிட்டி இருக்குது. அந்த பொண்ணு வந்து காலையில் தொழுவ போயிட்டு வந்தவரை வந்து வெட்டி கொன்ன உடனே நாங்கள் உங்களெல்லாம் வந்து பார்த்தோமங்க அப்படின்னு அந்த பொண்ணோட கதறலும், அந்த ஹதிமானி அப்படின்ற அந்த நெல்லை கமிஷனரோட உட்காந்து அந்த பையன்
பேசும்போது இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸும் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய விதமும், நாங்கள் எடுக்க மாட்டோம் பணத்தை எடுக்க மாட்டோம்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விதமும் சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் அவ்வளவு ஒபீடியண்ட்டாக போகக்கூடிய ஒரு டீம். இல்லை, திருநெல்வேலி மாநகராட்சி உட்பட அந்த பகுதியில் எத்தனை பேர் வந்து என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு போய் அவங்க கொடுக்க போகிறது கிடையாது, காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போகிறதில்ல. அது இவரும் ஒரு வக்வாரிய சொத்துடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாருங்கிறதும் காவல்துறைக்கு தெரிகிற போது குறைந்தபட்ச பாதுகாப்பை கொடுத்துருக்கவே முடியாதா? குறைந்தபட்ச பாதுகாப்பை விடுங்க சார், அவர் மேலே பிசிஆர் ஆக்ட்ல போடுறாங்க. யாரு புகார் கொடுக்குறா? இந்த ஹிந்துவா இருந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆன ஒருத்தர் கொடுத்த புகார்ல அவர் மேல பொய் வழக்கு போடப்படுது. கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் தான் தௌஃபீக்னு கன்வெர்ட் ஆகிறாரு. தௌஃபீக்னு கன்வெர்ட் ஆகிறாரு. பட்டியல் இனத்தை சேர்ந்தவர், தேவேந்திர குல வேளாளர் இனத்தை சேர்ந்தவர். அங்க வந்து அவரு என்ன வந்து தலித்துன்னு சொல்லிட்டாருன்னா அவர் ஒரு புகார் கொடுக்க இவர் மேல பிசிஆர் ஆக்ட்ல வழக்கு போடுறாங்க. பிசிஆர் ஆக்ட்ல வழக்கு போடுற அளவுக்கு முன்வந்த காவல்துறை, அந்த அளவுக்கு அறிவு செலுத்தின காவல்துறை இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது அளவுக்கு ஏன் செலுத்தலை? இது ரொம்ப, அதாவது நீங்கள் மனித தன்மையிலேயே நம்ம வட இந்தியாவில் வந்து முஸ்லீம்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் எல்லாம் நம்ம பார்த்து வந்து வெகுண்டு எழுவோம். நம்ம இந்த அளவுக்கு அடிக்கிறாங்களேன்னு. இது என்ன கொடுமை? இது என்ன கொடுமை? இது ஜகபர் அலியா இருந்தாலும் சரி, இவரா இருந்தாலும் சரி, ஜாகிர் ஹுசேனா இருந்தாலும் சரி, இது என்ன கொடுமை? இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடுமை அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் கம்ப்ளீட். இன்னைக்கு முதலமைச்சர் வந்து நாங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரை இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்றீங்க. ஒருத்தர் மீது மட்டும் தான் நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் வந்து கோபாலகிருஷ்ணன்கிறவர் மீது மட்டும் தான் நடவடிக்கை. இன்னொரு சிறப்பு நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் செந்தில்குமார்ங்கிறவரை பத்தியும் திரு ஜாகிர் ஹுசைன் அந்த காணொலியில பேசுறாரு. அவர் மீது இன்னும் எதுவும் நடவடிக்கை, அவர் ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாருன்னு சொன்னாங்க, தெரியல எனக்கு அதுக்கான டீடைல். கோவைக்கு ஏதோ மாற்றம், கோவைக்கு ஏதோ மாற்றப்பட்டிருக்காரு, அது ரைட். ஆனால் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்களா சார்? அதே மாநகராட்சி ஆணையர் என்ன சார் பண்ணிட்டு இருந்தார்? மாநகர கமிஷனர் அவர் என்ன சார் பண்ணார்? அவர்கிட்டயும் போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு, கலெக்டர்கிட்டையும் போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சும் பேசியிருக்காங்க. சிஎம் செல்லுக்கும் போட்டிருக்காரு, எல்லாமே போட்டிருக்காரு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த தௌஃபீக்கையும் திரு ஜாகிர் ஹுசைனையும் அழைத்து வச்சு சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அவர் வந்து நடத்தப்பட்டிருக்கு, அதுவும் நடத்தப்பட்டிருக்கு. அப்பவும் அவரு அந்த டெட் எண்ட்ல சொல்றாரு பாருங்க, எனக்கு அந்த வார்த்தைகள் தாங்க என்னால கண்ணில் தண்ணி வந்துச்சு. என்னை கொன்னுடுவானுங்க, 20 பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, என்னை போட்டுருவானுங்க, சாவ போறவன் வந்து எதை வேணா சொல்லலாம்ல, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. அப்போ அந்த வார்த்தைகள் வந்து ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். இது வந்து கண்ணீரை வர வைக்கக்கூடிய கொடுமையான சொல். நான் இது ஒரு தனிப்பட்ட இன்சிடெண்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த நெல்லை, இந்த தென் மாவட்டங்களில் இன்னொரு ஆபத்தும் இருக்குங்க சார். இங்கே எல்லாமே உளவு பிரிவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க, ஒரு உயரதிகாரியுடைய சாதியை சேர்ந்தவங்க தான் உளவு பிரிவில், எஸ்பி உளவு பிரிவிலையும் சரி, டிட்டாச்மெண்ட் சொல்லிட்டு மாநில உளவு பிரிவுக்கு வருவதற்கும் ஒரு குறிப்பிட்ட இவங்க தான். இவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்னொரு பிரிவு மேலே பயங்கரமாக வன்முறையை ஏவி விடுறாங்க. இது வந்து தொன்று தொட்டு நடக்குது. பல ரவுடிகள் வந்து இன்னொரு சாதியை சேர்ந்த, ஆதிக்க சாதியை சார்ந்த ரவுடிகளை இன்னொரு தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவங்க மேலே ஏவி விட்டுட்டு இருக்காங்க. இது வந்து தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய கலவரத்துக்கு வித்திடக்கூடிய அளவில் இருக்குது. தென் மாவட்டங்கள் முழுக்க வந்து போலீஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. தெரியாது, அரசுக்கு தெரியாதா? அந்த நியமனங்கள் செய்யும் போதே அதை கவனத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. இது பல டைம் வந்து நாங்கெல்லாம் நக்கீரன்ல பல டைம் வந்து இதை ஸ்டோரியாவே போட்டிருக்கோம். இந்த தென் மாவட்டங்களில் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத நக்கீரன்ல ஸ்டோரியாவே போட்டிருக்கோம். பல விஷயங்களை கொண்டு போயிருக்கோம் நாங்கள், ரைட்டுங்களா? அது வந்து காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் ஆகட்டும், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிரியர், அவர் இனத்தை சேர்ந்தவங்க, அவர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய இருக்காங்க. இதெல்லாமே இருக்குது சார், பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு சார். இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த வகையில் நீங்கள் பண்ணுவீங்க? திருநெல்வேலியில் காங்கிரஸ் தலைவர் கொலை, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ரிலீவு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் ஒரு கணவன் மனைவி கொலை 100 நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ரிலீஃப் என்பது கிடையாது. அதே மாதிரி
இப்போ என்கவுண்டர் சொல்றாங்க. என்கவுண்டர் இல்ல இதுல எதெல்லாம் காவல்துறை தடுத்திருக்க முடியும், எதெல்லாம் காவல்துறை கட்டுப்பாட்டு கண்டிப்பா சார். இந்த ஈரோடு கொலையிலேயே சென்னை நகரம் தான் சார் ஒரு மிகப்பெரிய உதாரணம். சென்னை நகரத்தில் ஆம்ஸ்டாங்குக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு இன்சிடென்ட்ஸ் கிடையாது. ஏன் இல்லைன்னா இந்த வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்க இல்லையா போலீஸு, அது பர்ஃபெக்டா நடக்குது சென்னையில். பர்ஃபெக்டா வாரண்ட், எந்த ரவுடியா இருந்தாலும் வாரண்ட் இருக்கும் அவனுக்கு. அதை போலீஸ் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங்கில் சென்னை நகர போலீஸ் கற்றுக்கிட்ட பாடம் இந்த ரவுடிசம் மூமெண்ட்டை எப்படி நம்ம பண்ணணும்னு. அதனால தான் சீமான் வீட்டுக்கு போன தந்தை பெரியார் திராவிட கழக தொண்டர்கள் பெட்ரோல் குண்டு வீச போகிறாங்கன்றத ஆன்டிசிபேட் பண்ணி முன்கூட்டியே சென்னை மாநகர உளவுத்துறை கண்டுபிடிக்குது. ஸோ இது தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயங்கள் சரியா நடைமுறைப்படுத்தப்படும். சென்னையில மட்டும் சரியா இருக்கு. சென்னையில மட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஓரளவுக்கு நல்லா இருக்கு. தலைநகரம்ங்கிறதுனால தலைநகரம். அதுலயும் இப்போ கோட்டூர்புரத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு மர்டர் ரவுடி மர்டர் நடந்துருச்சு. ரைட் சார். இதை சட்டம் ஒழுங்கு தான் சார் ஒரு ஆட்சியுடைய துலாக்கோல். சட்டம் ஒழுங்குல நீங்க ஃபெயிலியர் ஆனீங்கன்னா, தூத்துக்குடி மாதிரி துப்பாக்கி சம்பவம், சாத்தான்குளம் மாதிரி இப்போ சொன்னார் இல்லையா, சாத்தான்குளம், அந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து வந்ததுன்னா ஒரு ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துடும் சார். பொள்ளாச்சி, தூத்துக்குடி, இது இந்த மாதிரி சாத்தான்குளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுன்னா ஒரு ஆட்சியோட பேர் குயிக்கா அப்படியே சுகர் அதிகமாவது சுகர் இறங்குற மாதிரி போயிடுது சார். ரவீந்திரன், அக்கௌண்டபிலிட்டி அரசுக்கு தானே இருக்கு, சட்டம் ஒழுங்குங்கிறது மறுப்பதற்கு இல்லை. சட்டம் ஒழுங்கு என்பது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் வருவது, அதில் மாற்று கருத்தில்லை. எந்த ஒரு உயிர் போனாலும் அது யாராக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. அது யார் செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது கண்டிப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை இந்த அரசு எடுத்து கொண்டிருக்கிறது. இதில் இப்போ என்னன்னா, ஒரு கொலை இன்னாருக்கு நடந்ததனால் அது பெரிய கொலை அல்லது சின்ன கொலை என்று பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. கொலையாளிகளை பொறுத்த வரைக்கும் கொலை என்பது குறி. ஒரு உதாரணத்திற்கு நமது மாபெரும் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை ஒரு ஒற்றைக்கண் சிவராசன் கொலை பண்றார். அவர் ராஜீவ்காந்தி ஒரு பெரிய தலைவர் அப்படிங்கிறத சிந்திச்சிட்டாருன்னா அவர் கொலை பண்ண மாட்டார். ஓகே. ஸோ கொலைகாரனுக்கு எப்பொழுதும் குறி. இப்போ இவரை அவர் பழைய இன்ஸ்பெக்டரா இருந்திருக்கிறாரு, அந்த மாதிரி அவருக்கே பாதுகாப்பு இல்லையா, முதல்வருடைய தனிப்பிரிவில் பாதுகாப்பு அதிகாரி. அதுதான் நான் சொல்ல வரேன் கார்த்தி. என்னன்னா, கொலை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு குறி அவன் மட்டும்தான். இப்ப அவர் யாருன்னு சிந்திச்சா அது கொலை நடக்காது. திடீர்னு ஒரு கோபத்துல நடக்குது அப்படின்னா அங்க காவல்துறை பொறுப்பேற்பதற்கு ஒண்ணும் இல்லைன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். 3 வருஷம் அவர் 9 ஆண்டுகளா அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. 3 ஆண்டுகளா அவர் தொடர்ந்து புகார் கொடுத்துட்டே இருக்காரு. மாவட்ட ஆட்சியரை பாக்குறாரு, கமிஷனரை பாக்குறாரு, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாரு. ஆனா அந்த அதிகாரிகள் 2 பேரை சொல்றாரு, கோபாலகிருஷ்ணன், செந்தில்குமார் 2 பேரும் அந்த கொலை செய்த தௌஃபீக்கு ஆதரவா தான் செயல்பட்டாங்க, எனக்கு கடைசி வரைக்கும் ஆதரவாவே இல்லைன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் வச்சிருக்கிறாரு. அது நம்ம விசாரணையில் தான் நமக்கு தெரிய வர முடியும். காவல்துறை இது முதலமைச்சர் இன்னைக்கு தெளிவா சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. வந்தவுடன் அதை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லியிருக்கோம். இது ஒருவர் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உடனடியா இது நடந்திருக்கு, இது நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துட முடியாது. அப்ப அதுக்கான விசாரணை இல்ல பேசுறவர் இன்னைக்கு இல்ல அதாவது அதற்கு விலையா தன்னோட உயிரெல்லாம் கொடுத்திருக்காரு. உண்மை கார்த்தி. இறப்பு என்பது எந்த விதத்திலும் இழப்பீடு கொடுக்க முடியாதது. அதுல சென்டிமெண்ட்ல நம்ம நின்னா அரசாங்கத்தை நம்ம நடத்த முடியாது. ரைட். தன்னுடைய சொந்த மகனாக இருந்தாலும் ஒன்று நடந்து விட்டால் அதன் பின்பு நடவடிக்கை என்பது என்ன என்பதுதான் நிர்வாகத்திற்கு சரியாக இருக்க முடியுமே. என்ன எதிர்க்கட்சிகள் கேட்கிறாங்கன்னா, ஏன் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை தடுக்க மாட்டேன்றீங்க? ஜகுபர் அலி விவகாரத்திலையும் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட அவரை பாதுகாக்கல, அவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. ஜாகிர் ஹுசைன் விவகாரத்திலையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட செயல்பட்டு இருந்தா அவர் உயிரோடு இருந்திருப்பார்ல. நடந்த பிறகு நடவடிக்கைங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நடப்பதற்கு முன்பே அதை தடுக்க நடப்பதற்கு முன்பே அவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்கல்ல. பேசி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா அவருக்கு எதிராக கோபாலகிருஷ்ணன் இருக்கிறாருங்கிறதுனால அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவரை இப்ப டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறோம். அது வேற. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப சகோதரர் சுமந்து பேசும்போது சொன்னார், அதிகாரிகளுக்கு பயம் இல்லை. அதிகாரிகள் மீது, அதிகமான அதிகாரிகளுக்கு மீது விசாரணை கமிஷன் போட்டு தண்டனை கொடுத்தது இந்த அரசு தான் அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்காரு. காவல்துறை அதிகாரிகள், தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரி மீது சட்டமன்றத்தில் கமிஷன் அமைத்தவர் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதிகபட்சம் என்ன பணியிடை நீக்கம் தானே நடக்குது. இல்ல, அது நீங்க எப்பவுமே என்ன பாக்குறீங்கன்னா, உடனே தூக்கி தூர போட்டுறணும்,
அப்படின்னா சகோதரர் சுமன் சி ராமனுக்கு தெரியும். மருத்துவ அரசு அலுவலர்களை வந்து நீங்க நினைச்சபடி உடனே தூக்கி போட முடியாது. அவங்களுக்கு வந்து புரோட்டோகால் இருக்கு, அவங்களுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு, அவங்களுக்கு சில இன்சுலேஷன் இருக்கு. அதாவது அவங்களை நம்ம நினைச்சபடி உடனே தூக்கி அடிச்சிட முடியாது. இல்ல குற்றவாளிகளுக்கு ஆதரவா நம்ம செயல்பட்டோம், லஞ்சம் வாங்குறோம். ஆமா, அடிப்படையில் இப்ப நீங்க சொல்றது பேச்சுவார்த்தை நடத்துறோம், முடிவாக அது ஒரு கொலையில போய் முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து வெளியில ஒரு பெர்செப்ஷனா தெரியணும்ல. நம்ம இப்படி எல்லாம் இருந்தோம்னா நம்ம பொறுப்புக்கே, அதிகாரத்துக்கே, பதவிக்கே ஆபத்தா போயிடும்னு மற்ற அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கணுமேன்னு கேக்குறாங்க. டிஸ்மிஸ் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ ஒரு அதிகாரி வந்து தப்பு பண்ணாருன்னா சஸ்பென்ஷன்ல அந்த புரோட்டோகால் அதெல்லாம் கிடையாது, அவரை டிஸ்மிஸ் பண்ணலாம். அதுக்கான அதிகாரம் வந்து எஸ்பி லெவல்லே இருக்கு. அதாவது இவர் சொல்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் படிச்ச வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கான இது இருக்கு, ரைட். ஆனால் ஒருவேளை நீங்க கொடுக்குற மாதிரி டிஸ்மிஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எனக்கு அப்படி ஒன்று நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல அவர் உண்மையிலே குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சா டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க. எடுத்த உடனே நீங்க எந்த அரசு அலுவலரையும் வந்து நீங்க வீட்டுக்கு போங்க நம்ம சொல்ல முடியும். இன்னொன்னு நான் சொல்றேன் கார்த்தி, இப்ப நீதிமன்றம் இருக்குல்ல, ஒரு கொலை நடந்திருக்கு, நீதிமன்றம் வந்து அந்த கொலை நடந்த கொலைகளுக்கெல்லாம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்திருக்கா? ஏன் கொடுக்க முடியல? அதாவது நம்ம உணர்வு பூர்வமா இன்னைக்கு எனக்கு திருநெல்வேலி தான் சார், எனக்கு என் மாவட்டத்தில் இதில் வந்து ஒன்று நடந்திருக்குன்னா எனக்கும் அந்த புல்லரிப்பு இருக்க தான் செய்யுது. நம்ம மாவட்டத்தில் ஒன்று இப்படி நடந்திருக்கே அப்படிங்கிறது அது வேற. அது வந்து ஒரு சென்டிமெண்ட்ல நம்ம நின்றுட்டோம்னா பேனிக் ஆயிடுவோம். பட் இதனுடைய யதார்த்தம் என்ன? இப்போ நீங்க சொல்ற இந்த 2 கொலை சொல்றீங்க, ஜாஃபர் அலி, இது முதலமைச்சருக்கு வந்ததுக்கு பிறகு கொடுத்துருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. இப்போ சகோதரர் சொல்றாரு பிசிஆர் ஆக்ட்ல அவர் மேல போட்டிருக்குன்னா, ஆமா அவர் வந்து தலித் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் இருக்கு, என்ன பண்ண முடியும் சார்? நான் தலித்து அப்படின்னு அவர் சொல்றாரு, அவர்கிட்ட இருக்குது, என்ன இப்படி பேசுறாருன்னு சொல்லி சொன்னா சட்ட ரீதியா நீங்க நடவடிக்கை தானே எடுக்க முடியும். மாறி இருக்கிறது குறித்து இல்ல, அவர் மாறி இருக்கிறது அதான் சார் டிஸ்பியூட். நான் தலித்துன்னு சொல்றது இல்ல. பிரகாஷ், நீங்க பேசணும்னு நினைச்சா நீங்க பேசுங்க, நான் விட்டுறேன். உங்க கருத்தை நீங்க பதிவு பண்ற வரைக்கும் நான் அமைதியா இருக்கிறேன். ஏன்? மக்களுக்கு தெளிவா போய் சேரட்டும் அப்படின்னு. என் பார்வையை முழுசா பேச விட்டுருங்க, அப்புறம் பிரகாஷ் நீங்க பேசுங்க. ஒண்ணு என்னன்னா, நம்ம வந்து எந்த இடத்திலும் இந்த கொலைகளோ நடக்கிற 1-2 கொலைகள், முதல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா என்ன கார்த்தி? எனக்கு அது தெரியணும் கார்த்தி. அதாவது ஒரு மதவாத கும்பல், ஒரு கூட்டம் சேர்ந்து கொண்டு ஒரு இடத்துல ஒரு எதிரான மதத்தை அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அந்த மதத்தை சார்ந்த மக்களுக்கு பயம் வருது. இல்ல ஒரு சாதியவாத கும்பல் அல்லது ஒரு கொள்ளை கும்பல் இப்படி சேரும் பொழுது மக்களுக்கு ஒரு பொது புத்தியில ஒரு பயம் வருது. அது சட்டம் ஒழுங்கு, நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக இது நடந்துட்டே போட்டோம் அப்படிங்கறதல்ல நம்மளுடைய ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ். இதுல வந்து நம்ம என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்குங்கிற நடவடிக்கை நம்ம எடுக்கிறோம். அதுல புரிதல் இருக்கு சார். இப்போ ஏதோ ஒரு பொதுவெளியில பேச்சுவார்த்தை நடக்குது, இல்ல ஒரு மது விடுதியில பேச்சுவார்த்தை நடக்குது, இல்ல கடன் கொடுத்தவர் போய் கேட்க போறாரு, அங்க சூழலை பயன்படுத்தி அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு மோதல் வருது, அதுல ஒருத்தர் வந்து கொலை செய்யப்படுகிறாருங்கிறத கூட புரிஞ்சுக்கலாம். அது ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் தான். 3 வருஷமா ஒரு நிகழ்வு நடந்துட்டே இருக்கு, அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக போய் காவல் நிலையத்தில் சொல்லும் போது அதையும் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸா எடுத்துக்க முடியுமான்னு கேட்கிறேன். எனக்கு 3 வருஷமா அச்சுறுத்தல் இருக்குன்னு நான் காவல் நிலையத்தில் சொல்லும் போது எனக்கான பாதுகாப்பு வேணும், இல்ல என்ன அச்சுறுத்தக்கூடிய நபர் அது சார்ந்து சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கணும்ல, அப்பதானே என்னோட உயிர் பாதுகாப்பு. கரெக்ட் கார்த்தி. அத வந்து நாம ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் சட்டம் அப்படி புறந்தள்ளி போகலங்கிறேன் நானு. அதனால தானே நம்ம வந்து அவரை சஸ்பெண்ட் பண்றோம். ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா காவல்துறையில ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், இல்லன்னு சொல்ல. பட் அதுல ஒருத்தர் மீது நடவடிக்கை, இந்த ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு, இன்னொருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு, இன்னொருத்தரை பணியிட மாற்றம் பண்ணிருக்கு. ஒருத்தர் அதுல வந்து அவர் சொல்லி இருந்தவர் வந்து அதுல ஆதாரம் இருந்ததுனால அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அது நடக்கும். நான் சொல்றது என்னன்னா, நீங்க இது சட்டம் ஒழுங்குன்னு மக்களை பயங்காட்டாதீங்கிறேன் நான். எப்படி டிஃபைன் பண்ணிக்கணும்? அதாவது கிரிமினல் குற்றங்கள் வந்து இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2020-21 1695 கொலை நடந்திருக்கு. இன்னைக்கு 1118 குறைஞ்சிருக்கு. உண்டா இல்லையா? ரெக்கார்ட் சொல்லுதா இல்லையா? ஆதாய கொலைகள், ஒரு நிமிஷம் தம்பி, ஆதாய கொலைகள் 2020-21 119, இன்னைக்கு 78 குறைஞ்சிருக்கா இல்லையா? அப்ப நீங்க நினைச்சபடி 0 லெவலுக்கு கொண்டு வந்துட முடியாது கார்த்திக். எந்த சமூகத்திலும், அமெரிக்கா உட்பட எந்த சமூகத்திலும் இந்த இண்டிவிஜுவல் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் ரேட் இருக்குல்ல, இதை ஒரு கன்சிடரபிளா குறைக்க முடியும். குறைச்சிருக்கா திமுக அரசு? குறைச்சிருக்குன்னு என்னால சொல்ல முடியுது. பட் முழுசா நிறுத்தி இருக்கா? இல்ல, நிறுத்தல. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அப்ப நடவடிக்கை எடுக்கணும்.
இதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் சொல்வதை போல ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி தமிழர்களும் ஏதோ பயத்தில் இருக்கிற மாதிரி அதுக்காக சட்டம் ஒழுங்கு, இந்த தயவு செய்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறத நாம மக்கள்கிட்ட முதல்ல தெளிவுபடுத்தணும். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லைங்க, பட் கிரிமினல் நடவடிக்கை இருக்கு, அதை நிறுத்தணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்காகத்தான் அரசாங்கம் காவல்துறையை கையில் வச்சிருக்கு, நம்ம நிறுத்துவோம். பட் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? திரு கல்யாணசுந்தரம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றதுல எங்க முரண்படுறீங்க? அரசோட எங்க முரண்படுறீங்க? இல்லை, அரசு சார்பாக இப்போ ஆளுங்கட்சியின் சார்பாக அண்ணன் வைக்கிற வாதமே எனக்கு முதல்ல புரியல. இது சட்டம் ஒழுங்கே இல்லை அப்படின்னு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லை தனிப்பட்ட நிகழ்வாக அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. நாம் என்ன நினைக்கிறோம்னா, இப்போ நீங்கள் தனிப்பட்ட நிகழ்வு ஒரு மாமன் மச்சான் கடையில் ஒரு சண்டை நடந்து ஒரு கத்தி குத்து நடந்து செத்து போயிட்டான், அதை போய் ஏன் அரசாங்கம் காப்பாற்றுறேன்னு நான் கேட்கல. நான் அண்ணன் கான்ஸ்டன்டைன் அவர்களிடமே கேட்குறேன், இப்போ இவர் எதுக்காக கொண்டாங்க ஜாகிர் ஹுசைனை? வக்பு சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு அவர் போராடுகிறார். அது ஒரு சமூக பிரச்சனையா இல்லையா? இந்த முன்னாடி ஜவஹர் அலி எதற்காக கொலை செய்யப்பட்டார்? இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக போராடி ஒருவர் கொலை செய்யப்படுகிறார். இதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லைங்களா? கல்யாணசுந்தரம் வெளிப்படையா கேட்கிறாரு, நான் நேர்மையா பதில் சொல்லிடுறேன். நீங்க உங்க இதுல பதில் சொல்லுங்க, ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். கேட்டதுனால நான் வந்தேன். இது எல்லாமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இதுல இன்னொன்னு நாங்க கவனிக்கிற இடம் என்னன்னா, காவல்துறையினுடைய தோல்வி என்று நாம் பேசுவதை தாண்டி இது உளவுத்துறையினுடைய முழுமையான தோல்வி. இந்த உளவுத்துறையையும் காவல்துறையையும் கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சரினுடைய தோல்வி, இந்த அரசாங்கத்தின் தோல்வி. இப்ப நீங்க இந்த சமூக ஆர்வலர்கள் இங்கே கொலை செய்யப்படுவர்கள் பேசுகிறோம். இதே மாதிரி தான் ஒரு பத்திரிகையாளரை நீங்க பல்லடத்தில் அடிச்சீங்க, நினைவு இருக்கா உங்களுக்கு? ஒரு பத்திரிகையாளர் ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை வெளிக்கொண்டு வந்தார் என்கிற காரணத்திற்காக அவர் மிரட்டப்படுகிறார். மிரட்டப்படுகிற பத்திரிகையாளர் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கிறார். காவல்துறையிடம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், என் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள், என் வீட்டின் முன்னாடி நின்று கூலிப்படை பார்க்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்த செய்தியாளர். அவரை நீங்க விரட்டிட்டு போறீங்க, வெட்டுறீங்க, வந்துட்டா இறங்கிட்டான் அருவாளை வச்சு வெட்டுறான்னு அவர் சொல்றத ரன்னிங் கமெண்ட்ரி கேட்கிறாங்க காவல்துறை. இது சட்டம் ஒழுங்கு கெடுற விஷயம் இல்லையா? பத்திரிகையாளர் என்பவர் ஒரு தனி மனிதரா, ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியா? அப்ப இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாம என்ன முழுமையாக தோற்று போய்விட்டதுன்னு நாங்க சொல்றோம். நீங்க எங்களுடைய பகுதி செயலாளர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பகுதி செயலாளர், 60 வயது ஆனவர், சேலம் பகுதி செயலாளர் சண்முகம் என்கிறவர், திமுகவினுடைய கவுன்சிலர், அவருடைய கணவர் கஞ்சா விற்கிறார் என்று சொல்லி அவர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கிறார். அடுத்த நாள் மாலை அவர் கூலிப்படையை வச்சு வெட்டி கொலை செய்யப்படுகிறார். நீங்க இவர் அண்ணன் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு கொலை நடந்துருச்சு, அதுக்கு நாங்க அதை யாரும் கேட்கல. இந்த கொலைகளை கூலிப்படையை வைத்து திட்டமிட்டு நடத்துகிறார்களே, இந்த கூலிப்படையினுடைய கொட்டத்தை அடக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? கோர்ட்டுக்குள்ள வெட்டி கொண்டான்லங்க, நீதிமன்றத்திற்குள்ள ரத்தத்தில் விழுந்தான்ல, ரத்தச்சேரல் விழுந்தான்ல, அது கூலிப்படை செய்த வேலை தானே. கூலிப்படைகளை இன்றைக்கு வரைக்கும் அடக்கி இருக்குதா இந்த அரசாங்கம்? இல்ல மத அடிப்படையிலான மோதல், இல்ல சாதி அடிப்படையிலான மோதல்னு நடந்தா அது ஒரு அன்ட்ரஸ்ட கிரியேட் பண்ணுது சொசைட்டிலனா, அதை சட்டம் ஒழுங்குன்னு அது கலவரம், அது கலவரம், அதுவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான். நீங்க சட்டம் ஒழுங்கை பாதிக்கிற எதற்கெதிராக ஒரு சமூக ஆர்வலர் போராடுகிற போதும் அவருக்கு மீது நடத்தப்படுகிற தாக்குதல் எதுவுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில வராதுன்னு சொல்லிட்டோம்னா, இதுக்கு முன்னாடி இதே திமுக கல்புர்கியினுடைய கொலையிலிருந்து இவங்க அத்தனை பத்திரிகையாளர் கொலை பத்தி பேசுனதெல்லாம் இவங்க பேசவே கூடாது. அதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அல்லன்னு ஒத்துக்கிறாங்களா இவங்க? என்ன பேச்சு இது? நாம ஒத்துக்க முடியுமா? முதல்ல இந்த மண்ணுக்காக சமூகத்திற்காக போராடுகிற ஒருவன் அதுவும் சொல்லி வைத்து கொலை செய்கிறார்களே, இது எப்படி இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாம போகும்? நான் கேட்கிறேன், போதைப் பொருள் கலாச்சாரம் இந்த அளவுக்கு இருக்கு. நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புறேன், ஒரு போதைப் பொருள் பார்ட்டி சென்னையில தமிழ்நாட்டின் தலைநகர்ல நடக்குது, உளவுத்துறை கண்டுபிடிக்க முடியல, ஒரு பையன் செத்து போயிட்டான். மயிலாடுதுறையில கூட சாராயம் விற்றதாக புகார் சொன்ன 2 இளைஞர்கள் கொலை செய்யப்படுறாங்க. நீங்க கள்ளச்சாராயம் விற்கப்படுதுன்னு சொல்லி காவல்துறையின் மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறார். நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுல இடங்களை சொல்லி பேசுறார். இந்த இடங்கள்ல கள்ளச்சாராய புழக்கம் வந்திருக்கிறது, இன்றைக்கு இதை தடுக்கணும் அரசுன்னு பேசுறார். மதுராந்தகத்தில் அன்னைக்கு 60 பேர் கள்ளச்சாராயம் மருந்தி சாகுறாங்க. நீங்க கள்ளக்குறிச்சி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார், நீங்க அதை எடுத்துக்கவே இல்லை அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை. அங்க நூற்றுக்கணக்கான பேர் கள்ளச்சாராயம் மருந்தி சாகுறார்கள் என்றால் அரசினுடைய கவனக்குறைவும் இந்த காவல்துறையில் இருக்கிறவர்கள், உளவுத்துறையில் இருக்கிறவர்கள் அதை கையில வைத்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய முழுமையான தோல்வின்னு இதை பார்க்காம இதை வேற எப்படி பார்க்க முடியும்? ஒரு 400-500 எண்ணிக்கை உங்க ஆட்சிக்கும் இப்போது இருக்கிற ஆட்சிக்கும் குறைஞ்சிருக்குன்னு ஒரு எண்ணிக்கை எல்லாம் சார் பிரச்சனை. 70 முறைக்கும் மேலாக இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றமாக உச்ச நீதிமன்றமாக இந்த தமிழ்நாட்டின் காவல்துறையை இந்த 4 ஆண்டுகளிலே கண்டித்திருக்கிறார்கள்.
ஒண்ணு வேண்டாம். இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடத்தப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமையில நம்முடைய கமிஷனர் அருண் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு இங்கே இருக்கிற உயர் நீதிமன்றம் வந்து அரசுக்கு உத்தரவு கொடுக்குது. அப்ப காவல்துறையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? இதே காவல்துறை இப்ப அண்ணன் கூட சொல்லும்போது சொன்னார், சென்னை காவல்துறை ஒருவேளை இந்த கேங்ஸ்டர்ஸ் பிரச்சனையில சென்னை காவல்துறை நடைபெறுவதை அவர் குறிப்பிட்டு சொல்றார். ஆனால் இதே சென்னை காவல்துறை தான் இந்த அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வந்து அந்த 10 வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த கொடூர செயலில அந்த அதிகாரிகளே மாத்துன்னு சொல்லுது. உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க போறாங்க, சிபிஐ கொடுத்துருச்சு உயர் நீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தில் போய் சிபிஐ வேண்டாம் நாங்களே விசாரிக்கிறேன்னு இவங்க கேட்க போன போது தமிழ்நாட்டுக்கு அவமானமா இல்லையான்னு நாங்க கேட்கிறேன். ப்ரோஆக்டிவா செயல்படுத்துறாங்களா? ஒருவேளை நீதிமன்றம் கண்டித்த பிறகோ இல்ல இந்த அதிகாரி தவறு செய்கிறார்னு தெரிய வந்த பிறகோ ப்ரோஆக்டிவா கவர்மெண்ட் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க தான் மகிழ்ச்சி அடையுமே. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அப்படியும் இருக்கிறது இல்லையே. இப்ப நீங்க கேக்குறீங்க சார், உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? நீங்க சிபிஐ விசாரணை வேண்டாம்னு கூட பரவாயில்ல, ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஐபிஎஸ் கேடர்ஸ் வச்சு நீங்க விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்புது அந்த வழக்கை. சொன்னாங்களா இல்லையா? அப்ப இவ்வளவு கேவலம் எப்படி நமக்கு வந்து சேருது நம்ம காவல்துறைக்கு? இது நான் வன்மையா கண்டிக்கிறேன். எப்படி சொல்லுங்க? தமிழ்நாட்டில இருந்து வந்த ஒரு ஐபிஎஸ் வந்து விசாரிக்க கூடாதுன்னு ஒரு நீதிமன்றம் சொல்றதை எப்படி நம்ம வழிமொழி முடியும்? நீங்க வழிமொழிய வேண்டாம். இது எப்படிங்க? எப்படின்னு சொல்றீங்க? அது என்ன நியாயம்? தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் படிச்சவன் தமிழ்நாட்டை காப்பாத்தலையா? அது என்னங்க நியாயம்? நீதிமன்றம் சொல்ற கருத்துக்காக அது உடனே நியாயம். என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்த சட்டம் ஒழுங்கை காப்பாத்தினது பூரா தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க தானே. அப்ப வடநாட்டு அவரு பேசுறதுல நான் குறுக்க வரல. ஆனா ஒரு இடத்துல ஒரு நீதிமன்றம் சொல்ற கருத்தா இருந்தாலும் அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து அப்படின்னா மக்களுக்கு பதில் சொல்றேன். அவர் கேட்ட முக்கியமான கேள்வி கனிம வள பாதுகாப்பு, வக்பு வாரிய சொத்து ஆக்கிரமிப்புங்கிறது ஒரு பொது பணி, ஒரு சமூக பணி. அதுல ஈடுபடுகிறவர்கள் கூட கொலை செய்யப்படுகிற போது அது சட்டம் ஒழுங்கு சார்ந்ததாக நீங்க கவனிக்க மாட்டீங்களா? ஒண்ணு என்னன்னா, நீங்க தெளிவா சொன்னீங்க இந்த வக்பு வாரிய பிரச்சனை 12ல இருந்து இருக்கு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் இதை உள்ள வந்துட்டு இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு உச்சநீதிமன்றம் சொன்னதை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, உங்க அரசு ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிச்சா? எப்படி ஏங்க அவங்க வந்து நீங்க மாத்தி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க, நாங்க என்ன சொல்ல முடியும்? அப்ப போய் நாங்க எங்க அப்படி இருக்க முடியும்? போனது யாரு? நாங்க தான் போறோம். நீங்க தான் போனீங்க. அப்பீலுக்கு நீங்க தான் போனீங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அதை நீங்க அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தீங்க. இது காவல்துறைக்கு ஏற்பட்ட அவமானம் அல்ல. காவலர்கள் சரியாக இருக்கிறார்கள். உங்கள் ஆட்சியில 10 வயது குழந்தைக்கு போக்சோ சட்டம் வருகிற போது அந்த குற்றச்சாட்டை கொண்டு போய் கொடுத்தவர்களை தண்டனை கொடுத்திருக்கிறது இவர்களுடைய காவல்துறை. இந்த காவல்துறை விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிடுமா? இதுக்கு இவங்க மறுபேர் சொல்லுவாங்களா? இவங்க ஏன் போனாங்க? சிபிஐ விசாரிக்க வேண்டாம்ங்கிற பயம் உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? உங்களுடைய காவல்துறை தோற்று போனதனுடைய வெளிப்பாடு இல்லையா அது? இப்ப கமிஷனர் அவர்களை உயர் நீதிமன்றம் கண்டிச்சது, அதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அது உச்ச நீதிமன்றம் நிராகரிச்சது. எதையே? அவர் கமிஷனர் வந்து உயர் நீதிமன்றம் கொடுத்தது இல்ல. ஏன் அதை வந்து ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அதாவது சுமந்த் ரொம்ப நேரமா கை இப்ப இல்ல அண்ணா நான் என்ன முடிச்சறேன், நான் இன்னும் முடிக்கவே இல்ல. நீங்க அவர் இடையில வந்தாரு. இல்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அண்ணா வந்து இடையில வந்தாரு. அப்ப இந்த நீதிமன்றத்தால் மீண்டும் மீண்டும் காவல்துறையினுடைய குறைகள் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தோற்று போய்விட்டது என்பது சகல துறைகளிலும் தெரிந்துவிட்டது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லைங்க, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. நீங்க எத்தனை போக்சோ வழக்குகள் வருதுன்னு பாருங்க. பள்ளிக்கூடங்களுக்குள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு திட்டம் அரசு புதுசா ஒரு செய்தியை இதை நம்ம சரி பண்ணுவோம் அப்படிங்கறதுக்கான முயற்சி ஒன்னு எடுத்திருக்கா இந்த அரசாங்கம்? எந்த இடத்துல நீங்க இதுல வந்து காவல்துறை உளவுத்துறை எல்லாம் குறை சொல்லி பயன் இல்லைங்க. அதை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் ஆசிரியர் பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுகிறாருன்னு தெரிகிற போது போக்சோ வழக்கு போடுறாங்க. அதற்கப்புறம் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. ஆனா போக்சோ வழக்கு போடுறாங்க, எத்தனை பேருக்கு மேல போடப்பட்டிருக்குது, இன்னும் எத்தனை பேர் போடப்படணுங்கிறது ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு கேள்வி. நீங்களும் கவலைப்படுறீங்க, நானும் கவலைப்படுறேன். ஆனால் அதை தாண்டி நான் என்ன கேட்கிறேன்னா, இது தடுக்கப்படுவதற்கு ஒரு அரசாங்கம் முனைந்து வேலை செய்ய வேண்டுமா இல்லையா? இதற்கு ஒரு உளவுத்துறை இறக்கி வேலை செய்யப்பட வேண்டுமா இல்லையா? அதுதான் உளவுத்துறை. சார் முடிங்க இடைவேளைக்கு போகணும் சார், சுருக்கமா. யார் இல்ல அதாவது ரெண்டு விஷயம் பேராசிரியர் கான்ஸ்டன்டின் சொன்னது வந்து இரு சமுதாயத்தினரிடையே வந்து ஒரு கலவரம் வெடிக்குது, அதை தடுத்தாதான் வந்து அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. மக்களுக்கு காவல்துறையிடம் சென்றால் நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும், அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த அந்த இம்ப்ரெஷன் தான் காவல்துறை வந்து மிக முக்கியமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டியது. நம்மளை தேடி ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் பாதுகாப்போம், அவர்கள் ஏதேனும் ஒரு கவலையுடன் ஒரு பயத்துடன் வந்தார்கள் என்றால் நமக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை, அது மிகவும் முக்கியம். கான்பிடன்ஸ். ரெண்டாவது, நிறைய கேசஸ்ல
எதற்காக காவல்துறையை காப்பாற்றுவதற்காக இல்ல வேறு காரணங்களுக்காக அரசாங்கம் அப்பீல்ல போகணும்? கள்ளக்குறிச்சி கேஸ் சிபிஐ கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போட்டோம், என்ன இருக்கு? எதுக்கு நீங்க அதுக்கு போய் அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு? அவர் என்ன பதில் சொன்னார்னா நம் காவல்துறையை வந்து அரசாங்கமே டிஃபெண்ட் பண்ணல, இல்ல மோசமான காவல்துறைன்னு சொல்லி இல்ல அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதாரணத்துக்கு பொள்ளாச்சி கேஸ் வந்துச்சு. பொள்ளாச்சி கேஸ் வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது முந்தைய அரசு அப்பீல் பண்ணி இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லலையே. நான் என்ன கேக்குறேன்னா, ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கும் அதே மாதிரி சிபிஐ கிட்ட ஒப்படைச்சாங்க. இல்ல இப்போ இந்த அண்ணா நகர் போஸ்கோ கேஸ்லயும் திருப்பியும் அப்பீலுக்கு போய் அப்போ உச்சநீதிமன்றம் அதுல சொன்னாங்க எஸ்ஐடி அப்பாயிண்ட் பண்ணுங்க, அது வேற விஷயம். பட் எதற்காக அரசாங்கம் காவல்துறையினர் யாருமே வந்து முதலமைச்சர் தான் இந்த தவறை செய்தார்னு யாராவது குற்றம் சாட்டுறாங்களா? இல்லையே. இல்ல அரசாங்க அமைச்சர்கள் தான் செய்தார்கள் என்ற குற்றம் இல்லையே. காவல்துறையில யாரோ ஒரு அதிகாரி செய்திருக்கலாம் என்ற ஒரு அவங்களையும் ஏன் அரசாங்கம் காப்பாற்றணும்? பேசலாம். இந்த புள்ளியில இருந்து தொடர்ந்து திரு கான்ஸ்டன்டைன் 3 கேள்விகள் 3 விருந்தினர்கள் பேசினது இருந்தோம். கனிம வளத்தை பாதுகாக்கணும், வக்பு வாரிய சொத்து ஆக்கிரமிப்பு செய்யப்படுதுன்னு பொது காரியங்களுக்கு வேலை செய்யற சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு கூட காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? காவல்துறை மீது சமூக விரோதிகளுக்கு அச்சமே இல்லை, அவங்களுக்குள்ளேயே ஒரு நெக்ஸஸ் இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு. 3வது, அரசு ஏன் காப்பாத்துது? ஒரு அதிகாரி தவறு செய்யறாரு அப்படின்னா நீதிமன்றம் வரைக்கும் அப்பீல் போறதோ இல்ல அவங்களுக்கான குறைவான தண்டனைன்னு சொல்லியோ ஏன் காவல்துறையை வந்து அரசு காப்பாற்ற நினைக்குது? தவறு செய்த அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டியது தானே நியாயமானதுன்னு கேட்டாங்க. அதாவது இதுல முதல்ல இப்ப என்னன்னா, இப்ப இந்த சகோதரர் பேசும்போது சொன்னார், நம்ம ஜாஃபர் அலி கொலை சொல்லும்போது, அந்த ஜாஃபர் அலி கொலையில் வந்து அது இன்னைக்கு நேற்று நடந்ததில்லை, அதிமுக ஆட்சியிலிருந்தே நடந்துகிட்டு இருக்கு. அதில் இப்போ கடைசியாக கைது செய்யப்பட்டது யாருன்னு பார்த்தா அதிமுகவை சார்ந்த ராமையா. ரைட். ஸோ அந்த நடவடிக்கை தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு, அது நமக்கு தெரியல. ஒன்று முடிச்சு வக்காலத்து வாங்கல, நான் வக்காலத்து நான் இப்பவுமே இருந்தாலும் அதிமுகவாக இருக்கிறது அப்படிங்கிறது தகவலே தவிர நான் வந்து அதுக்காக அதிமுக காரர்கள் தான் அப்படின்னு சொல்ல நான் அது ஒரு தனி மனிதனா தான் பாக்குறோம். பட் பிலாங்ஸ் டு அதிமுக அப்படிங்கறத சொல்றேன். ஜகவர் அலியும் அதிமுக காரர் தான். அதான் அதுதான் சொல்றேன். ரெண்டுமே அதிமுக தாங்கிறேன். ரெண்டுமே நடந்தது அதிமுக தான். சரிதானே? அதே மாதிரி இப்ப சகோதரர் இப்ப அவர் இறந்திருக்கிறது வக்ஃபு பிரச்சனைங்கிறது 2012 இருந்து இருந்திருக்கு. 9 வருஷத்துக்கு மேலாக தொடர்ந்து அவர் போராடிட்டு வந்திருக்காரு. அப்ப அது எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு? ரைட். அப்ப அதுக்காக இந்த கொலையை நான் நியாயப்படுத்தல, அதுல நான் தெளிவா இருக்கிறோம். தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இந்த கொலையை நியாயப்படுத்தல. பட் அதுல இருக்கிற நடவடிக்கைகள் நம்ம தொடர்ந்து எடுத்திருக்கிறோம் அப்படிங்கறத சொல்றோம். தடுத்திருந்திருக்கலாமா? விசாரணையில தான் தெரிய வரும். ஒண்ணு. அதே மாதிரி இப்போ நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிபிஐ அவார்டு பண்ணுச்சு 4000 கோடி ஊழல்ல. நம்ம உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் போனாரா இல்லையா? சிபிஐ வேண்டாம்னு ஸ்டே வாங்கி வச்சிருக்காரா இல்லையா? ஜெயலலிதா அம்மையார் சிபிஐ வேண்டாம்னு போனாங்களா இல்லையா? அதுல வந்து அவங்களுடைய வாதாட்டம் என்னவாக இருந்தது? எங்களுடைய காவல்துறை திறமையானது, அதான் வாதம். அப்ப நீங்கள் செய்தால் அது நியாயம், திமுக செய்தால் அது அநியாயமா? அதைத்தான் நாங்க சொல்றோம். எங்க துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை ஒரு முதல்வர் வந்து எடுத்து சொல்றதுல என்ன தவறு? தவறு அவங்க தானே செய்யறாங்க. இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், இப்ப சிபிஐ செய்தவர்களை அதே துறையை சேர்ந்த சிபிஐயோட கன்விக்ஷன் ரேட் என்ன? 2002 கோத்ராவுல போட்ட சிபிஐ ரிப்போர்ட் என்னைக்கு வெளியே வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கா கையில? அப்ப சிபிஐ என்ன யோக்கியம்ங்கறேன்? வானத்துல இருந்து இறங்கி வந்துட்டாங்களா? எல்லா இடத்திலும் தவறுகள் இருக்கிறது. ஆனால் எங்கள் போலீஸ் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நேர்மையாக அவர்கள் வாதிடுவார்கள், அல்ல அவங்க நேர்மையாக கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிக்க வைப்போம் என்று ஒரு முதலமைச்சர் சொல்றதா என்ன தப்பு? நீங்க அதாவது இந்த கொலை நடந்த நேரத்தில் பேசுறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு சென்டிமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளால வந்து சில விஷயத்தை பேசினா தவறா போயிடக்கூடாது. ரைட். அந்த மாதிரியான ஒரு சிக்கல். இப்ப தம்பி பத்திரிகையாளரை சொன்னாரு, பத்திரிகையாளருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி எல்லாரும் போட்டு காமிச்சாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? பத்திரிகையாளர் என்கிற போர்வையில் இருக்கிற எல்லோரும் நல்ல பத்திரிகையாளர் என்று எடுத்துட முடியுமா? அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. இல்ல, நான் பிரகாஷ் அவர்களை சொல்லல, நான் தான் சொன்னேன் பத்திரிகையாளர்ங்கிற போர்வையில். அவர் பத்திரிகையாளர்,
பேண்ட் ஷர்ட்ல இருந்து உடல்ல இருந்து உயிர்ல இருந்து எல்லாமே அவர் பத்திரிகையாளர். நான் பிரகாஷை வந்து என்னைக்கு நான் அப்படி சொல்றேன். சில பேர் அப்படி இருக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் திமுக கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும் இல்லீங்களா? இல்ல நீங்க பத்திரிகையாளர் இல்லைன்னா நாட்டு மக்கள்கிட்ட அல்லனா அது என்னங்கிறத நாட்டு மக்கள் முடிவு பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், அது தெரியாம இல்ல. எனவே நான் என்ன சொல்லுகிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கொடுத்த அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கிரிமினல் நடவடிக்கைகள் குறைந்து கொண்டு வருகிறது, காவல்துறை மீதான நடவடிக்கைகள் நாங்கள் இறுக்கி எடுக்கிறோம். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நாங்கள் தனிப்பட்ட முறையில் காவல் படை அமைத்திருக்கிறோம். அதை நமது கமிஷனரே சொல்லியிருக்கிறார். மாநகரங்களில் தனிப்பட்ட முறையில் அதை அமைத்திருக்கிறோம், குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கஞ்சா போன்ற இந்த லாகரி வஸ்துகள் தடுப்பதற்கும் எவ்வளவு தடுத்திருக்கிறோம் என்பதையும் காவல்துறை ஆணையர் உங்களுக்கு மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் பட்டியல் போடுறாரே, அந்த இடங்கள்ல இன்னைக்கு விற்பனை நடந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறார். அதாவது கார்த்தி, ஒண்ணு என்னன்னா, நம்மளுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறதுனால் குறைந்திருக்கிறது அப்படிங்கறத தான் நம்ம சொல்றோமே தவிர முழுசா நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோமா அப்படின்னா, ஏன்னா இது இங்க விட முடியாதுன்னு சொல்றாரு. நம்ம ஜீரோக்கு கொண்டு வருது திரு கல்யாண சுந்தரம். குற்ற நடவடிக்கைகளே நடக்காம 8 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த மாநிலத்துல குற்ற நடவடிக்கைகளே நடக்காம ஜீரோ அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொண்டு வர்றது நடைமுறையில எந்த ஆட்சியா இருந்தாலும் சாத்தியம் இல்லைன்னு தானே அவர் சொல்றார். ஜீரோக்கு கொண்டு வர சொல்லி நாங்களும் கேட்கலீங்க. அதைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சியில் நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. நாங்கள் குறைந்தபட்சம் கேட்பது என்னன்னா, ஏற்கனவே தமிழ்நாடு அமைதி மாநிலமாக இருக்கிற ஒரு மாநிலத்துக்குள்ள இந்த அளவுக்கு கூலிப்படைகள், இந்த அளவுக்கு ரவுடிசம், இந்த அளவிற்கு வெளிப்படையாக சொல்லி சினிமாவிலே வருவதைப் போல வெளிப்படையாக வீடியோ போட்டு கொலை செய்கிற அளவிற்கு நிலை வந்திருக்கிறதே, இதை கூட உங்களால் தடுக்க முடியவில்லை என்பதை தான் சுட்டி காட்டுறோம். இப்போ அண்ணன் சொல்ற மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் அங்கே சிபிஐக்கு போனாரா பிடிச்சார். நீங்கள் வழக்கு போடுங்கள் என்று சொன்னபோது வழக்கு போடாமல் வாபஸ் வாங்கி கொண்டு ஓடியவர்கள் இவர்கள் தான். அது தனி விவாதம், நம்ம பேசுவோம். நான் கேட்ட கேள்வி அதுவல்ல. ஒரு அதிகாரி போற போக்கில் தவறான தகவல்களை பதிவு உண்மையான தகவல் நம்ம விவாதிப்பதையே. இப்ப தலைப்புக்குள்ள நீங்க பேசியிருந்தீங்கன்னா அது பிரச்சனையே இல்லை. நான் தலைப்புக்குள்ள தான் வந்ததுனால வாதம் சரி, இப்ப சிபிஐ நான் தனியா ஒரு விவாதம் போடுங்க, நான் வர்றேன் கூட. சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரியின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அல்லது ஒரு தனிநபர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவர் எனக்கு சிபிஐ வேணும் வேண்டாம் கேட்கிறதோ பண்றதோ பண்ண முடியாது. என்ன ஒரு பெர்செப்ஷன் உருவாகிறதாக அவங்க விமர்சிக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த காவல்துறையே அழுகி போயிருக்கு, எல்லோருமே கரப்டடு அப்படின்னு ஒரு பிம்பத்தை நாமளே நீதிமன்றமே சொன்னாலும் அப்படி ஒரு பிம்பம் தமிழ்நாடு காவல்துறையின் மீது விழுந்து விட்டதே என்கிற கவலையில தான் நாங்க பேசுறோம். ஒரு சில நபர்கள் தானே தவறு செய்யறாங்க, அப்படித்தானுங்க வெளியே தெரியுது. அதுதானுங்க எல்லாத்தையும் கெடுக்குது. நீங்க நாங்க தான் ஒரு காவலர்களை நாங்க குறை சொல்ல, காவல்துறையில் வேலை செய்யறவங்களே நாங்க குறை சொல்றோம். எங்க கிட்ட நல்ல காவலர்களா இருக்கிறவங்க மாறி வரும்போது அவங்க செயல் திறன் இல்லாம போயிருவாங்க. அந்த உளவுத்துறை திடீர்னு செயல் திறன் இல்லாம போயிருமா? அதை இயக்குகிறவர்களிடம் பிழை இருக்கிறதுன்னு சொல்றோம். இப்படி ஒரு கெட்ட பேர மறுபடியும் தமிழ்நாடு காவல்துறைக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறீங்களே, உங்க நிர்வாக மோசம்ங்கிறோம். அண்ணன் திடீர்னு அரசு ஊழியர்கள் மீது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியர்கள் மீது பயங்கர அக்கறையோட பேசுகிறார் திமுக இருந்து. நான் ரொம்ப வெளிப்படையா கேட்கிறேன், அண்ணா இந்த திருவெற்றியூர்ல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சங்கர் இருக்கார் இல்லையா, அவரை ஏன் மாவட்ட செயலாளர் இருந்து எடுத்தீங்க? அவர் மாவட்ட செயலாளர் யார் சொன்னா? மாவட்ட செயலாளர் இருந்து எடுத்தீங்க, ஏன் எடுத்தீங்க? அவரை மாவட்ட செயலாளர் யார் சொன்னான்னு இருந்தாரா இல்லையா? அவர் மாவட்ட செயலாளர் யார் சொன்னாங்க? நீங்க அவரை வட சென்னைக்கு மாவட்ட செயலாளரா இன்னைக்கு இருக்கிறது அண்ணா மாதவரம் சுதர்சனம், அவர் தான் இருக்கிறாரு. அவர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் பகுதி செயலாளரா இருந்தார் சங்கர். அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கும் அது பிரச்சனைக்கு வந்துடுறேன். அவரை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எந்த பிரச்சனையில பொறுப்பிலிருந்து நீக்கினார் என்று சொன்னால், மாவட்ட செயலாளர் என்று பிள்ளையா இருந்தால் நான் இப்ப வாபஸ் வாங்கிக்கிற பகுதி செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கினார். எதுக்காகனா, அரசு ஊழியராக வேலை செய்து கொண்ட மாநகராட்சியில் வேலை செய்யற ஒரு பொறியாளரை அடித்தார் என்பதுதான். எப்படி அடிச்சார்னு கூட நான் வார்த்தையில் சொல்ல விரும்பல, இந்த நாகரிகம் கெட்டு போகும் இந்த அரங்கத்தில். அடித்தார் என்பது, வழக்கு கொடுத்தவர் யார் தெரியுமா? மாநகராட்சி கமிஷனர். அது இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். இவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது அரசு ஊழியர்கள். நீங்க மற்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது ஒரு பக்கம் விட்டுருங்க, காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு உண்டா? நீங்க இவ்வளவு வயதாகுது நம்ம எல்லாத்துக்கும், நாம என்னைக்காவது காவல்துறை அதிகாரிகள் அடி வாங்கி கொண்டு ஓடி வருகிற காட்சிகளை பார்த்திருக்கிறோமா? நாங்க பொள்ளாச்சியில பார்த்தோமே, சாராயத்துக்கு எதிராக பார்க்கும்போது உங்க போலீஸ் என்ன நடந்துச்சாங்க? என்ன பிரச்சனை எங்கங்க உங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போகாதீங்க. போலீஸ் காவல்துறை உங்க இதுலயே வெட்டி கொல்லப்பட்டுச்சா இல்லையா நடுரோட்ல? நீங்க ரொம்ப பதட்டப்படாதீங்க. உங்க ஆட்சியில எத்தனை முக்கியமான செய்தி சொல்லணும். காவல்துறை அதிகாரிகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. நீங்க கஞ்சா போட்டுக்கிற காவல்துறை அடிக்கிறாங்க. பெண் டிஎஸ்பிய ஒரு கும்பல் தாக்கிய காட்சியை பார்த்தோம்.
வீடியோ நீங்க புதிய தலைமுறையில் வெளியிட்ட வீடியோலயே 2 குற்றவாளி வெளிப்படையா தெரிஞ்ச போதும் கூட அன்றைக்கு மாலை 5 மணி வரைக்கும் ஒருவரை தான் கைது செய்தது இந்த காவல்துறை. அடுத்த நாள் தான் 5 பேரை கைது செய்யறாங்க. இதே சென்னையில ஒரு பெண் காவல் எஸ்ஐக்கு ஒரு பொண்ணுக்கு இவங்க கொடுத்த திமுக கூட்டத்தில் கொடுத்த பாலியல் தொந்தரவுல நடவடிக்கை எடுக்காமல் எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை கொடுத்தவர் நடவடிக்கை எடுத்தீங்க. இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுல காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே காவல்துறையுடைய மாண்பை காப்பதற்கு நாங்கள் பாதிக்கப்பட்டப்போ உங்க ஆட்சி என்ன நடந்தது? சார் இன்னைக்கு நடக்கிற பேசுங்க சார். ரொம்ப நேரம் உங்க ஆட்சி என்ன நடந்தது? உங்க ஆட்சி என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? திரு பிரகாஷ் 2 பேரும் பேசும்போதுமே அவங்கவங்க ஆட்சி காலத்துல காவல்துறை செயல்பட்ட விதம் குறித்த விமர்சனங்களை முன்வைத்தார்கள். இப்போ ரீவாம் பண்ண வேண்டியதா தான் இருக்கா காவல்துறையோட அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய தேவை தான் இருக்கா? பிரச்சனை ஆமாம் சார், இருக்கு சார். அதனால தான் பெயின்ஃபுல்லா சொல்றோம். தூத்துக்குடி கலவரத்துல அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல. திருப்பூர்ல ஒரு பெரிய பாசின்ற ஸ்கேம்ல சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரிக்கு இப்பதான் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலின்ற ஒரு மாவட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாவட்டத்தில் கம்ப்ளீட்டாக ரீவாம் பண்ண வேண்டியிருக்கு. திருநெல்வேலி காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கான விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இது பெரிய அளவுக்கு கம்யூனலைஸ் ஆயிருக்கு. காவல்துறை ஒரு சார்பாக போயிருக்கு, ஒரு கம்யூனிட்டி சார்பாக காவல்துறை போயிட்டு இருக்கு. அது பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, பணம் வருகைன்றது அந்த பெல்ட்டில் அதிகமாக இருக்கிறதுனால தான் ரிட்டாலியேஷனாக தேவேந்திர குல வேளாளர்கள்ன்ற ஒரு கம்யூனிட்டி, பாதிக்கப்பட்ட ஒரு கம்யூனிட்டி பண்ண கொலை தான் அந்த கோர்ட்டில் நடந்த கொலை. ஸோ இந்த மாதிரி புறையோடி போயிருக்கக்கூடிய பல விஷயங்கள் முதல்வரோட கவனத்துக்கு போகாம தப்பிச்சிருக்கு. ஓகே திரு ரவீந்திரன், ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த காவல்துறையும் கம்யூனலா போலரைஸ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னா எதிர்த்தரப்பு மீது அவங்க போய் வழக்குகள் போடுவதோ நடவடிக்கை எடுக்கிறதுல பாரபட்சமோ அதை நோக்கி தானே அவங்க செல்வாங்க. இல்லை, அவர் சொல்றது உண்மைனா நீங்க எடுக்கிற ஹைபாதிசிஸ் ரைட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஜாதிய ரீதியா போயிடுவாங்களா? 1-2 ஆங்காங்கே இருக்கலாம், அது வேறு, அது இருக்கக்கூடும். அது கலந்த காலங்களிலும் இருந்திருக்கிறது. அது இருந்தால் நம்ம தூக்கி தூர போடணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் எனக்கு தெரிந்து அவர் சொல்வதை போல ஒரு ஜாதியம் சார்ந்து ஒரு துறை இயங்கி கொண்டிருக்கிறது என்பதில் எனக்கு உடன்பட முடியலை. ஆனா அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் ஒரே ஒரு கார்த்திகேயன் இல்ல சார், நேரம் இல்ல சார். ஒரே ஒரு கேள்விதான், ஒரே ஒரு பாயிண்ட். அருணா ஜெகதீசன் அறிக்கையில நடவடிக்கை அதாவது அவர் நீதியரசர் சொன்னது கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு, வித்வுட் பிரெஜுடிஸ் டு ஃபைலிங் கிரிமினல் கேஸ். அரசாங்கம் என்ன சொல்லிச்சு கோர்ட்டுக்கு? அதெல்லாம் இல்ல, இது ரெக்கமெண்டேட்டரி தான், நாங்க எதுக்கு வேண்டுமோ அதுதான் நாங்க எடுத்துக்கணும்னு இது இருக்கு, ரூல் இருக்கு. அதனால நாங்க வெறும் டிபார்ட்மெண்டல் என்கொயரி. அதுல சிபிஐ ஒரு காவல்துறை அதிகாரி மீது, இன்ஸ்பெக்டர் மீது சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வகையில் அவரை டிஎஸ்பியா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. சோ இதுதான் இந்த மாதிரி நடவடிக்கைகளை பார்க்கும் போதுதான் மக்கள் அரசுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சுட்ட கடுமையா கண்டிச்சாங்க திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிற போது. நீங்க தான் பதில் சொல்ல நிறைவு செஞ்சீங்க. இன்னொன்னு அதுக்கு சேர்த்து பதில் சொல்லிட்டாங்க. இந்த பொள்ளாச்சிங்கிறாங்க, அதுல அந்த குற்றச்சாட்டப்பட்ட அந்த எஸ்பி இருக்காரு இல்லைங்களா, அவருக்குமே அன்னைக்கு துறை ரீதியான நடவடிக்கை எங்க அரசு எடுத்தது. இன்னைக்கு அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில் அவர் ப்ரமோட் ஆகி பணியாற்றிட்டு கொண்டிருக்கிறார். இவர்கள் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறாங்க? இது என்னன்னா கார்த்தி, நம்ம வைக்கிற குற்றச்சாட்டுகளை துறை ரீதியான விசாரணையில் வருகிற போது அது நிரூபிக்கப்பட்டால் தான் அது மீது நடவடிக்கை எடுக்க முடியும். அது அவர்தான் அதை செய்தார் என்பதை நிரூபிக்கப்படாத என்ன சொல்ல வர, யார் செஞ்சாலும் இப்ப நடந்த கொலைகளுக்கெல்லாம் தண்டனை வந்திருக்காங்க. கண்டுபிடிக்க அடுத்ததான் வரும், அடுத்ததான் செய்ய முடியும். செய்திக்கு ரொம்ப நேரம் கடந்துட்டோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நன்றி. நேர்பட பேச நிறைவு பெறும்.